மார்ஸ் சூரிய குடும்பத்தில் நமக்கு மிக நெருக்கமாக உள்ள செவ்வாய் கிரகம் எப்போதுமே மனித குலத்திற்கு மர்மம் கொண்ட ஒன்றாக இருந்து வருகிறது. இதன் சிவப்பு நிறம் காரணமாக அதை ரெட் பிளானட் என்றும் அழைக்கிறோம். புவியைப் போல மலைகள் பள்ளங்களும் இருந்தாலும் மாற்றும் சூழல் மனித வாழ்வுக்கு உகந்ததல்ல. இந்த பூமியானது கடந்த காலங்களில் மிகப்பெரிய அழிவுகளை சந்தித்துள்ளது. அந்த வகையில் இந்த மனித குலத்தை பெரும் விண்கல் மோதல், அணுகுண்டு தாக்குதல் மற்ற இயற்கை அழிவுகளில் இருந்து மனிதர்கள் முற்றிலும் அழிவதை தடுக்க இந்த மாற்று கிரக குடியேற்றம் உதவும் என்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். இதனால் உலகின் பெரும் பணக்காரரும் ஸ்பேஸ்எக்ஸ் ஓனர் ஏலோன் மஸ்க் எப்படி வரும் 2026 மனிதர்களை மார்ஸில் குடியமர்த்தப் போகிறார் என்று வாருங்கள் பார்க்கலாம் உங்கள் தமிழ் வேர்ல்ட் சேனலில். ஏலோன் மஸ்க் ஒரு பெரும் தொழிலதிபர் மற்றும் கண்டுபிடிப்பாளர். ஆனால் அவரின் மிகப்பெரிய கனவு என்னவென்றால் மனித குலத்தை பல கிரகங்களில் வாழக்கூடியதாக மாற்றுவது. இதற்காகவே 2002 அவர் ஸ்பேஸ்எக்ஸ்-ஐ நிறுவினார். ஸ்பேஸ்எக்ஸ் ஒரு தனியார் விண்வெளி நிறுவனமாக நிலவிற்கும் அதைவிட முக்கியமாக மார்ஸ்க்கும் மனிதர்களை கொண்டு செல்லும் வகையில் நவீன தொழில்நுட்பத்தை உருவாக்கி வருகிறது. புவிக்கும் மார்ஸ்க்கும் இடையே சுமார் 225 மில்லியன் கிலோமீட்டர் தூரம் உள்ளது. இந்த பயணம் விண்கலத்திற்கு ஏராளமான எரிசக்தி தேவைப்படுகிறது. இந்த அளவுக்கு ராக்கெட் பெரியது இல்லை என்றால் அந்த எரிசக்தி பெற முடியாது, மேலும் நிலையான வேகத்தை கடைபிடிக்க முடியாது. மார்ஸ்க்கு செல்ல 6 முதல் 9 மாதங்கள் ஆகும். இதனை கருத்தில் கொண்டு ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் ஸ்டார்ஷிப் என்ற உலகின் மிகப்பெரிய ராக்கெட்டை வெற்றிகரமாக உருவாக்கி வானில் பிடிக்கும் தொழில்நுட்பத்தையும் சோதித்து பார்த்துள்ளது. ஸ்டார்ஷிப் 100 டன் அளவிற்கு சரக்குகளை நம் புவியில் இருந்து விண்வெளிக்கு எடுத்துச் செல்லக்கூடியது. இது பெரிய அளவிலான பொருட்களை, உபகரணங்களை மற்றும் மனிதர்களை ஒரே நேரத்தில் எடுத்துச் செல்ல உதவுகிறது. இதன் மூலம் மார்ஸில் குடியேற்றம் அமைப்பது எளிதாகிறது. மார்ஸ் பயணம் அப்படியே ஸ்டார்ஷிப் இன் முதல் வெற்றிகரமான ஏவுதலிலிருந்து தொடங்கும். ஸ்டார்ஷிப் முதலில் அதன் சூப்பர் ஹெவி பூஸ்டர் ஸ்டார்ஷிப் 33 ராப்டர்ஸ் என்ஜின்ஸ் மூலம் தாங்கி விண்ணுக்கு செலுத்தும். இதனால் ஸ்டார்ஷிப்க்கு விண்ணில் நிறைய வேகம் கிடைக்கும். பின் பூஸ்டர் உதவியுடன் ஸ்டார்ஷிப் புவி சுற்றுவட்ட பாதையில் வைக்க வேண்டும். அதன் பணி முடிந்ததும் சூப்பர் ஹெவி பூஸ்டர் புவிக்கு திரும்பி அதே நிலைமைக்கு ஸ்டார்ஷிப் புவியின் சுற்றுவட்ட பாதையில் வந்து சேர்ந்த பிறகு அதில் மறுபடியும் எரிபொருள் நிரப்பப்படுகிறது. இதற்காக இன்னொரு ஸ்டார்ஷிப் டேங்கர் விண்ணில் அனுப்பப்படும். இந்த டேங்கர் புவியின் சுற்றுவட்ட பாதையில் உள்ள ஸ்டார்ஷிப்பை சந்தித்து அதனுடன் இணைந்து எரிபொருளை நிரப்பும். ஸ்டார்ஷிப் புவியை தாண்டியவுடன் மார்ஸ் பாதைக்கு செல்வதற்கான திருப்பு கோணத்தில் செலுத்தப்படும். இந்த பயணம் சுமார் 6 முதல் 9 மாதங்கள் வரை ஆகலாம். இது மார்ஸ் மற்றும் புவியின் இடையேயான தூரத்தை பொறுத்தது. காலம் எட்டிய பிறகு ஸ்டார்ஷிப் மார்ஸ்க்கு நெருக்கமாக வரும். இதன்பின் மார்ஸ் ஈரப்பு விசையை நெருங்கும் போது ஸ்டார்ஷிப் சரியான வேகத்தில் இயக்கப்பட்டு மார்ச்சின் மிக மெல்லிய காற்று மண்டலத்தில் நுழையும் போது தானியங்கி முறையில் 2 ரைட்டர்ஸ் என்ஜின்ஸ் மூலமாக தரையிறங்கச் செய்யப்படும். இதை ரேட்ரோ புரோபல்சன் என்ற முறையில் ஸ்டார்ஷிப் மார்ஸின் மேற்பரப்பில் தரையிறக்கப்படும். மார்ஸ் இன் தரையில் வெற்றிகரமாக ஸ்டார்ஷிப் தரையிறங்கியதும் அங்கே மனிதர்களின் முதல் அடிப்படை வசதிகளை அமைத்துவிடும் செயலை ஆரம்பிக்கலாம். இதில் முக்கியமாக வாழ்விற்கு தேவையான சாதனங்கள், உபகரணங்கள், ஆராய்ச்சி செய்யும் உபகரணங்கள் போன்றவை உருவாக்கப்படும். இதற்காக முதற்கட்டமாக மார்ஸின் பயணத்தில் ஆர்டிமஸ் என்ற டெஸ்லாவினால் உருவாக்கப்பட்ட ரோபோக்களும் அனுப்பப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல மாதங்கள் கழித்து ஸ்டார்ஷிப் புவிக்கு திரும்புவதற்கான முதல் படிகளை எடுக்கும். இந்த திரும்பும் பயணத்தை ஆரம்பிக்க மார்ஸின் நிலைகள் மற்றும் வளங்களை பயன்படுத்தி ஸ்டார்ஷிப் மீண்டும் எரிபொருள் நிரப்பப்பட வேண்டும். இதை அடைய ஸ்டார்ஷிப் அதற்கான சில நுட்பமான வழிமுறைகளை பின்பற்றுகிறது. ஸ்டார்ஷிப் பயணத்திற்கு மித்தேன் மற்றும் ஆக்சிஜன் என 2 முக்கியமான எரிபொருட்கள் தேவைப்படுகிறது. மார்ஸில் இவை இல்லாததால் அங்குள்ள வளங்களை பயன்படுத்தி ஸ்டார்ஷிப் தன்னுடைய எரிபொருளை தயாரிக்கின்றது. மார்ஸின் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடையும் மண்ணிலிருந்து தண்ணீரை பயன்படுத்தி அதை ஒரு ரசாயன மாற்றத்தின் மூலம் மீத்தேனாக மாற்றுகிறது. தண்ணீர் மார்ஸின் பனியில் இருப்பதால் இதனை எலக்ட்ரோலைசிஸ் மூலமாக ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆக பிரிக்கலாம். ஹைட்ரஜன் மீத்தேன் தயாரிப்பிற்கும் ஆக்சிஜன் ஸ்டார்ஷிப் எரிபொருளுக்காகவும் பயன்படுத்தப்படும். மார்ஸ் இருந்து ஸ்டார்ஷிப் தனது பயணத்தை பூமியை நோக்கி தொடங்கும்.
இந்த செயல்முறையின் போது சூப்பர் ஜேவி பூஸ்டர் பயன்படுத்தப்பட மாட்டாது. ஏன் என்றால் மார்ஸில் வளிமண்டலம் குறைவாக இருப்பதால் ஸ்டார்ஷிப் எளிதாக குறைந்த உந்து விசையை பயன்படுத்தி மார்ஸின் வளிமண்டலத்தை வந்தடையும். அதன் பின் ஸ்டார்ஷிப் பூமியை வந்தடைய 6 முதல் 9 மாதங்கள் எடுத்துக்கொள்ளும். இவ்வாறு தொடர்ச்சியாக ஸ்டார்ஷிப் மூலம் வரும் 2036 மார்ஸில் முழுமையாக குடியேற்றத்தை அமைக்க முடியும் என்று ஏலோன் மாஸ்க் கருதுகிறார். இதுதான் ஸ்பேஸ்எக்ஸ் ஸ்டார்ஷிப் மூலம் மார்ஸ் பயணத்தின் முழுமையான நடைமுறை. புவியில் இருந்து மார்ஸ்க்கு சென்று மனிதர்களின் புதிய வாழ்க்கையை அமைக்கும் கனவை நம்மால் நினைவில் கற்பனை செய்து கொள்ளலாம். ஸ்டார்ஷிப் போன்ற புதிய தொழில்நுட்பங்கள் விண்வெளி ஆராய்ச்சியில் ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்குகிறது. நீங்கள் இந்த பயணத்தை எப்படி நினைக்கிறீர்கள்? ஸ்டார்ஷிப் நம் கனவுகளை நனவாக்குமா? கீழே கமெண்ட் செய்து உங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இன்னும் ஆழமான கற்பனைகளுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.